யூடியூப்லேருந்து வரவும் விட மாட்டார் கர்த்தர். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வணிகமயமெல்லாம் போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். when God wants to use someone, God always is very possessive about his individual, his choice. வேலை தெரியாது, எதுலேருந்து கர்த்தர் பிரித்து எடுக்கிறாரோ அது மேலே தான் விமர்சனம் பண்ணுவான். அவன் திருட்டிட்டான், பணம் இவ்வளோ எடுத்துக்கு, ஆடம்பர வாழ்க்கை, இது அதுன்னுவான். எந்த பொம்பளை விஷயத்தில் கர்த்தர் தள்ளி வச்சுருக்காரோ அந்த ஊழியக்காரனை இவன் பொம்பளையோட கனெக்ட் பண்ணி தான் பேசுவான். ஏதாவது ஒன்றுன்னா இதான் எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் யோசிப்பின் அபிஷேகம். நீங்கள் பாட்டுக்கு ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருந்தாலும் தானியேல் ஒரு பாட்டுக்கு ஜெபம் பண்ணி கொண்டு தான், யார் பேச்சுக்கும் போகல. அவரை தூக்கி நம்ம சிங்கங்களுடைய குகையில் போட்டான், அக்கினி சோலையில் போட்டான். ஜபம் என்று நீங்கள் சாதாரண பண்ணால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு ஆட்சியை தெரிவிக்கிறார்கள் அல்லவா? அதே தான் வாழ்க்கை.